ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் இது மாதிரி கம்பு சாப்பாடு செஞ்சு முருங்கீரை அரைச்சி வச்ச குழம்பு வச்சு நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இது எங்கள் மாமியார் தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் கம்பை உரலில் தாங்க இடித்து கொடுப்பேன். எங்கள் மாமியார் புடச்சி அதை சமைச்சி முருங்கீரை குழம்பு இது மாதிரி வச்சு தருவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நம்மளால் கம்பு இடிக்கவும் முடியல, புடைக்கவும் தெரியலங்க. அதை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்களா. நல்லா 1 கிலோ கம்பு எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக இல்லாத கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எல்லா கம்பியும் அதே மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா எல்லா கம்பியும் அரைச்சி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிங்க. அரைச்சதும் நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கையில் அழுத்தி விட்டு நல்லா ஒரு மூடி வச்சுருங்க. அது ஊறிட்டுருக்கட்டுங்க கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம இது சாப்பாடு செய்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி இருக்கட்டுங்க. திரும்பவும் அந்த கம்பை எடுத்து ரொம்ப நைஸாக இல்லாதவும் ரொம்ப நொய் இல்லாதவும் அரைச்சி எடுத்துக்குங்க. எனக்கு புடைக்க தெரியாததுனால நான் ஜலலில் ஜலிச்சிக்கிட்டேங்க. நல்லா ஜலிச்சா பவுட்ரு தனியாக போயிடும், நொய் தனியாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒலை நல்லா காஞ்சிச்சிங்க. ஒலை காஞ்சதும் நம்ம அந்த நொய்யை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டுருங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி மொண்டு வச்சுட்டேங்க. ஏன் மொண்டு வச்சுன்னா அது சாப்பாடு வேக வேக தண்ணி பத்தாதுங்க. அதனால தாங்க. நல்லா கம்பு நொய் நல்லா வெந்ததும் அந்த பவுட்ரு போட்டு நல்லா கட்டி இல்லாத ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டனதும் நல்லா சாப்பாடு கெட்டியானதும் நல்லா மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணுவோங்க. நல்லா ஒரு துவரம்பருப்பு ஒரு அரை வேக்காடு விட்டு எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு வடை சட்டியில் கொத்தமல்லி 4 ஸ்பூனு தேவையான அளவு மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த கொத்தமல்லியும் மிளகாயும் ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று விட்டுக்குங்க. நல்லா சுற்று விட்டதும் தேங்காய் அரை மூடி போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிங்க. நல்லா அரைஞ்சதும் அது கூடவே அந்த வேக வச்ச பருப்பு கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், பூண்டு ஒரு 15 பல், சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிங்க. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சதும் ஒரு சட்டியில் நம்ம இது குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புக்கல் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முருங்கீரை ஒடிச்சிட்டு நல்லா காம்பு இல்லாத உருவி வச்சுக்கலாங்க. நல்லா உருவினதும் குழம்பு நல்லா கொதி வந்ததும் இந்த முருங்கீரையை நல்லா தண்ணியில் அலசி அதில் போடுங்க. போட்டதும் நல்லா ஒரு கொதி வந்தது நம்ம நல்லா ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு பெருவங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டி விடுங்க. நல்லா வீடே மணமணக்கும் சுவையில் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க.